ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामी नाम्ने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பு கலந்துருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம். விதுர மகாத்மா மைத்திரேய முனிவரை தேடி சென்றது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 33 முதல் 36 வரை. விதுர மகாத்மா யார்? ஏன் விதுரர் மைத்திரேயரை தேடி சென்றார்? இதை நாம் அறிந்து கொள்வதால் நமக்கு என்ன பயன்? விதுரோபி உத்தவா ஸ்ருத்வா கிருஷ்ணஸ்ய பரமாத்மனः क्रीडयोपात देहस्य कर्माणि श्लाघितानि च. பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பௌதிக உலகத்தில் தோற்றத்தையும் மறைவையும் பற்றி விதுரர் உத்தவரிடமிருந்து கேள்விப்பட்டார். இவை மாமுனிவர்களாலும் பயபக்தியுடன் நாடி செல்லப்படும் விஷயங்களாகும். தேகநியாசம் ச தஸ்யைவம் தீராணாம் ஸ்தைர்யவர்தனம் அந்யேஷாம் துஷ்கரதரம் பசூனாம் விக்லவாத்மனாம். அசாதாரணமான லீலைகளை பௌதிக உலகில் நிகழ்த்துவதற்காக பகவானால் ஏற்படும் பல்வேறு உன்னத ரூபங்களும் புகழுக்குரிய அவரது செயல்களும் பகவத் பக்தர்களை தவிர பிறரால் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானதாகும். மேலும் மிருகங்களுக்கோ அவை மன தொந்தரவை மட்டுமே விளைவிக்கின்றன. ஆத்மானம் ச குரு ஸ்ரேஷ்டா கிருஷ்ணேன மனசேக்ஷிதம் ருயாயன் கதே பகவதோ த்ரோத பிரேம விக்வலா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது தன்னை நினைத்துக் கொண்டார் என்பதை அறிந்து கொண்ட விதுரர் பிரேமையினால் மனம் குழைந்து வாய்விட்டு அழத் துவங்கினார். காலின்யா கதிபீப்சித்த அகோபிர் பரதர்ஷபா பிராபத்யதஸ்வசரிதம் யத்ர மித்ரா சுதோ முனி. யமுனை நதிக்கரையில் சில நாட்களை கழித்த பிறகு முக்தி பெற்ற ஆத்மாவான விதுரர் மைத்திரேய முனிவர் இருந்த கங்கை கரையை அடைந்தார். சரி, ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் 33 முதல் 36 வரை. இந்த சாப்டரோட எண்ட் ஆஃப் த ஸ்லோகம், இந்த அத்தியாயத்தோட கடைசி 4 ஸ்லோகங்கள். சோ விதுர மகாத்மா, விதுரரை போன்ற ஒரு தூய பக்தர் எதை தேடி செல்வார்? அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம் முந்தைய வகுப்புல, இங்க யாராவது எதையாவது தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. எங்க பொண்ணு தேடுறாங்க, எங்க பொண்ணு கிடைக்கும் கல்யாணத்துக்கு, பொண்ணு தேடுறாங்க, மாப்பிள்ளை தேடுறாங்க, அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறாங்க, குழந்தை எந்த ஸ்கூல்ல சேர்க்கலான்னு தேடுறாங்க, அதுக்கப்புறம் எந்த காலேஜ் போலான்னு தேடுறாங்க, அப்புறம் திரும்பி எங்க கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தேடுறாங்க, எங்க இடம் வாங்கலான்னு தேடுறாங்க, எங்க வீடு கட்டலான்னு தேடுறாங்க, யாரை வச்சு வீடு கட்டலான்னு தேடுறாங்க. இப்படி வாழ்க்கை பூரா தேடிக்கிட்டே இருக்கு. ஆனா உண்மையில நம்ம ஒன்னை இழந்துட்டோம், அதை மட்டும் தேடாம இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு பொருளை இழந்துட்டோம். அந்த பொருளை இழந்துட்டு அதை மட்டும் தேடாம அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் தேடிட்டு இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் அறியாமை. என்ன அறியாமை அப்படின்னா, நான் கிருஷ்ண உணர்வை தொலைச்சிட்டேன். நம்ம எல்லாருமே கிருஷ்ண உணர்வை தொலைத்து விட்டோம், கிருஷ்ணரை மறந்து விட்டோம். இப்ப தேட வேண்டியது அதுதான், கிருஷ்ணரை தான் தேடணும். கிருஷ்ணரை தான் நம்ம மறந்துட்டோம், கிருஷ்ண உணர்வை இழந்துட்டோம். அந்த தொலைத்து விட்ட கிருஷ்ண உணர்வை மீண்டும் தேட வேண்டும். சரிங்க, ஒரு பொருளை இழந்தா தேடி கண்டுபிடிச்சிடலாம்.
சில நேரம் வீட்டுல ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு வீடு பூரா தேடிட்டு இருப்போம். இல்ல காருக்குள்ள வச்சுட்டு வீட்டுல தேடுவோம், வீட்டுக்குள்ள வச்சுட்டு கார்ல போய் தேடிட்டு இருப்போம். இருக்கிற இடத்த விட்டு ஆஹ் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகிறோம். இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடம். அதுக்கப்புறம் உங்கள எவ்வளவு பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியாது. எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஒரு பொருளை தேடுவோம், அப்ப கிடைக்காது. வேற ஒரு பொருளை தேடும் போது முன்ன எந்த பொருளை தேடணுமோ அது கிடைக்கும், அந்த பொருள் கிடைக்காது. இதுதான் வாழ்க்கை. முன்ன ஒரு பொருளை தொலைச்சு தொலைச்சு தேடிட்டு இருப்போம், அது கிடைக்காது. வேறொரு பொருளை தேடும் போது முன்ன தொலைச்ச பொருள் கிடைக்கும். ஆனா இது அன்னைக்கு தேடிட்டு இருந்தேனே. இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கு. சோ மறதி, ஜீவாத்மாவுக்கு மறதி. அதுக்கப்புறம் அவன் எதை தொலைச்சிட்டானோ அதை தேடணும். நம்ம எதை தொலைச்சிட்டோமோ அதை தேடாம தேவையில்லாத எல்லாம் தேடிட்டு, தேவையில்லாத விஷயங்களை தேடி 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 வாழ்க்கையே தேவையில்லாம முடிச்சு போயிரு. வாழ்க்கை எப்படி ஆகுது? தேவையெல்லாம் முடிச்சு போயிரு. அதனால கிருஷ்ண உணர்வை தேடணும், கிருஷ்ண பக்தியை தேடணும். சரி சுவாமி, மத்ததெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சா தேடி கண்டுபிடிக்கலாம், வேற பொருள் வாங்கலாம். பொண்ணு தேடி கண்டுபிடிச்சு பொண்ணை தேடி தேடி போய் பொண்ணு தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். மாப்பிள்ளையை தேடி தேடி போய் மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். வேலை தேடி போலாம், எல்லாம் தேடினா கிடைக்கும். கிருஷ்ண உணர்வு எங்க கிடைக்கும்? கிருஷ்ண உணர்வு ஏதாவது மார்க்கெட்ல சேல் பண்றாங்களா என்ன? கிருஷ்ண பக்திய எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? கிருஷ்ண பக்திய எங்க போய் தேடுறது? இது எங்க மார்க்கெட்ல சேல் பண்றாங்களா, வியாபாரம் பண்றாங்களா? கிருஷ்ண உணர்வு எங்க போய் தேடுறது? சைத்தன்ய மகாபுரு மிக அழகா சொல்றாரு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சப்தக ஹோய், சவனாதி சித்த சுத்த சித்த கரோத ஹோய். கிருஷ்ண உணர்வு நம்ம எல்லா இதயத்துக்குள்ள இருக்கு. கிருஷ்ண உணர்வுங்கிறது கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்திங்கிறது நம்ம எல்லா இதயத்துக்குள்ள இருக்கு. அது இதயத்துக்குள்ள வச்சு பூட்டி வச்சு சாவியை தொலைச்சிட்டோம். நம்ம இதயத்துக்குள்ள கிருஷ்ண பக்தியை பூட்டி வச்சுட்டு சாவியை தொலைச்சிட்டோம். இப்ப அதை திறக்க முடியல, பூட்டை உடைக்கணும். சம்டைம் வீட்டு பூட்டோடைய சாவியை மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணணும்? பூட்டை உடைக்கணும், இல்ல டூப்ளிகேட் கீ போடணும், வேற ஒரு கீ எடுக்கணும். ஒண்ணு டூப்ளிகேட் கீ போடணும், இல்ல அதே மாதிரி சாவி பண்ணணும், பூட்டை உடைக்கணும். அந்த மாதிரி நம்ம கிருஷ்ண உணர்வை இழந்துட்டோம், மறந்துட்டோம், இதயத்துக்குள்ள பூட்டி வச்சிருக்கோம். இதை திறக்கணும். இப்போ நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி. நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ணன் மேல அன்பு இருந்தது, அன்பு இருந்தது. ஆனா இப்ப அது மறந்து போயிடுச்சு. எல்லா ஜீவனுக்கும் கிருஷ்ணன் மேல அன்பு இருந்தது. எல்லா ஜீவனும் கிருஷ்ணனுடைய அம்சம், கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம். எல்லா ஜீவாத்மாவும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வேண்டியவங்க. ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை மறந்துட்டோம், அதை இழந்துட்டோம். இப்போ அது எப்படி தேடுறது? ஸ்ரவணாதி சுத்த சித்தை கரோதோ. யாரு கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ, கிருஷ்ணா பத்தி ஒருத்தர் கேட்க கேட்க அந்த இதயத்தில் இருக்கிற பூட்டு திறக்க ஆரம்பிக்கும். சில சில லாக் பாத்தீங்கன்னா, சில இப்பெல்லாம் லேட்டஸ்டா நிறைய லாக் வந்து, இப்ப லேட்டஸ்டா ஒரு லாக்ல டக்கு 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 டக்குன்னு திருப்பணும். 2 தடவை 3 தடவை 4 தடவை திருப்பா ஓப்பன். அதுக்கப்புறம் நம்பர் லாக் வச்சிருப்பாங்க, டக் 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 நம்பர் போட்டா ஓப்பன். சில நம்பர் லாக் வச்சிருக்காங்க, சிலர் டக் 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 திருப்புற மாதிரி லாக் வச்சிருக்காங்க. சிலர் சென்சார் லாக் வச்சிருக்காங்க. சென்சார் இந்த கார்டை வச்சா டக்குன்னு ஓப்பன் ஆகும். சென்சார் எல்லாம் சென்சார் சிஸ்டம் ஆயிடுச்சு. கார்டு கொண்டு போய் டோர் முன்னாடி வச்சா டோர் ஓப்பன் ஆகும். கார்டு எடுத்துட்டு போய் டோர் முன்னாடி வச்சா டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. சென்சார் லாக். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாக் இருக்கு. இந்த ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு விதவிதமான சாவி இருக்கு. ஒரு பூட்டையை திறக்கிறதுக்கு விதவிதமான சாவி இருக்கு. ஒரு சாவி 3-4 தடவை திருகணும். ஒரு சாவி அப்படி முன்னாடி கொண்டே வச்சா ஓப்பன் ஆயிரும். ஒரு பூட்டுக்கு நம்பர் போட்டு வச்சிருக்கோம், நம்பர் அமுத்தும் போது ஓப்பன் ஆகும். எண்ணிக்கை என் நம்பர் 1 2 3 4 அப்படி நம்பர் சீக்ரெட் கோடு வச்சிருக்கோம், கோட் நம்பர். அதே மாதிரி நம் இதயத்தில் இருக்கிற கிருஷ்ண உணர்வு இப்ப உறங்கிய நிலையில இருக்கு, தூங்கிட்டு இருக்கு. நான் மாயில தூங்கிட்டு இருக்கேன். நான் மாயினுடைய பிடியில மாயா. இந்த மகா மாயை, மாயைனா கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது. ஜட உலகத்துல மாயாவோட வேலை என்னன்னா கிருஷ்ணரை மறக்க வைக்கிறது. நான் கிருஷ்ணரை மறந்து இருக்கேன்.
மாயையில இருக்கேன். சோ நான் மாயையில தூங்கிட்டு இருக்கேன். அதனால என் கிருஷ்ண கான்சியஸும் இதயத்துக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. நான் மாயினுடைய பிடியில இருக்கிறதுனால, நம்ம எல்லாருமே மாயினுடைய பிடியில இருக்கிறதுனால, நம்ம மாயில மாட்டிட்டதுனால நம்ம கிருஷ்ண கான்சியஸ் உள்ள தூங்கிட்டு இருக்கு. எல்லா ஜீவனுக்குள்ளயும் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங், மனுஷங்க மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசி, எல்லா ஜீவாத்மாவோட இதயத்திலும் கிருஷ்ண உணர்வு இருக்கு. அது உறங்கிய நிலையில இருக்கு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சப்த கௌரவை தூங்கிட்டு இருக்கு. ஏன் தூங்கிட்டு இருக்கு கிருஷ்ண உணர்வு? நம்ம இதயத்துல ஏன் கிருஷ்ண உணர்வு தூங்கிட்டு இருக்குன்னா, நாம மாயனுடைய மடியில தூங்கிட்டு இருக்கோம். மாயான என்னது? கிருஷ்ணா மறந்து இருக்கிறது, அதுக்கான திட்டங்களை போடுறது, பௌதிக ஆசை, புலன்ப விஷயங்கள், இதெல்லாம் மாயை. இப்படி நான் மாயனுடைய பிடியில மாட்டிட்டு 3 குணத்துல செயல்பட்டு இருக்கேன். பிரகிருதி கிரியமானானி குணை கர்மானி சர்வச அகங்கார விமூடாத்மா கர்த்தாக விதி மன்யதே. இந்த பிரகிருதி ஜட இயற்கை 3 குணத்துல இயங்குது. இந்த 3 குணத்துல நான் செயல்படுறதுனால நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? நான் சுதந்திரமானவன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நான் அனுபவிப்பவன். இதுதான் மாயை. இந்த மாயில ஜீவாத்மா மாட்டிட்டதுனால, அறியாமையில ஜீவாத்மா என்ன நினைக்கிறான்? இந்த ஜட உலகம் நிரந்தரமானது, இங்க எல்லாமே நிரந்தரமானது, எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். நோ. பட் ஆக்சுவலி நம்ம என்ன தொலைச்சிட்டோம்? கிருஷ்ண உணர்வை தொலைச்சிட்டோம். கிருஷ்ண பக்திய இழந்துட்டோம் நம்ம. அல்லது கிருஷ்ண உணர்வு நம் இதயத்துல உறங்கிக் கொண்டிருக்கிறது. நான் மாயையில் உறங்கிக் கொண்டிருக்கிறேன். என் கிருஷ்ண உணர்வு எப்படி உறங்கிட்டு இருக்கு? அது இதயத்துல உறங்கிட்டு இருக்கு. அப்ப கிருஷ்ண உணர்வு நம்ம இதயத்துக்குள்ளதான் இருக்கு. கிருஷ்ண கான்சியஸ்னஸ் வித் அஸ், ஆல்வேஸ் ஆல்வேஸ் தேர். பிரபுபா என்ன சொல்லுவாரு? கிருஷ்ண உணர்வு ஏற்கனவே இருக்கு, அதை வெளிப்படை செய்யணும். தூங்கிட்டு இருக்கிறவங்க வெளிப்படை செய்யணும் இல்லையா? தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பணும். சார் சச் அண்ட் சச் பர்சன், அந்த நபருடைய பேரை சொல்லி எழுப்பணும். தூங்குனது போது எந்திரிங்க, தூங்குன வரைக்கும் போது எந்திரிங்க அப்படின்னு தூங்குறவங்க எழுப்புறோம். அந்த மாதிரி நம்ம இதயத்தில் இருக்கிற கிருஷ்ண உணர்வு வெளிப்படை செய்யணும். எப்படி வெளிப்படை? ஸ்ரவணாதி சுத்த சித்தி கரவதம், கேட்கறது மூலமா கேட்கணும். அதுதான் சாவி, கேட்கும் திறன். நம்ம எல்லாருக்கும் செவி இருக்கு. அந்த செவிப்புலன் எதுக்காக? கிருஷ்ணா பத்தி கேட்கறதுக்காக. செவிப்புலனால் கிருஷ்ணா பத்தி கேட்கும் போது இதயத்தில் இருக்கிற கிருஷ்ண உணர்வு வெளிப்படைய ஆரம்பிக்கும். இதுதான் சாவி. சாவி என்னது? ஹியரிங். ஹியரிங்னா கேட்பது, தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு. யார் ஒருத்தர் தொடர்ந்து கிருஷ்ணா பத்தி கேட்கிறாரோ, ஸ்ரவணாதி சுத்த சித்த கரோதஹோய். ஸ்ரவணாதி கேட்கும் போது, அப்ப நீ இதயத்தில் இருக்கிற பூட்டுக்கான சாவி கிருஷ்ணா பத்தி கேட்கறது. சரிங்க, சாவி கிடைச்சிருச்சு. அந்த சாவி யார் வச்சு திறப்பா? அதோடைய அந்த சாவியை திறக்கிறது ஒரு திறமையான ஆள் வேணுமே. அப்ப யார்கிட்ட கேட்கணும்? தன்னை உணர்ந்த ஆத்மாக்கிட்ட இருந்து கேட்கணும். கிருஷ்ணரை பற்றி யார்கிட்ட கேட்கணும்? தன்னை உணர்ந்த ஆத்மாக்கிட்ட இருந்து கேட்கணும். அதனாலதான் இங்க விதுரர் மைத்திரேயர் தேடி போறாரு. மைத்திரேயர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அப்படின்னா விதுரர் இதயத்துல கிருஷ்ண உணர்வு இல்லையா? விதுரருடைய இதயத்தில் கிருஷ்ண உணர்வு தூங்கிக் கொண்டிருக்கிறதா? விதுரர் மாயையில் இருக்கிறாரா? நோ, கிடையாது. விதுரர் மாயைக்குட்பட்ட ஜீவாத்மா அல்ல. விதுரருடைய இதயத்துல கிருஷ்ண உணர்வு தூங்கிட்டு இருக்கல. விதுரர் மகாத்மா, விதுரர் தன்னை உணர்ந்த ஆத்மா. ஓகே, அப்படின்னா விதுரரே தன்னை உணர்ந்த ஆத்மா, விதுரரே மகாத்மானா அவர் இதயத்துல கிருஷ்ண உணர்வு விழிப்படைஞ்சிருக்கு. அவர் தூங்கிட்டு இருக்கல. விதுரர் மாயைக்குட்பட்டவர் அல்ல. விதுரர் முக்குணத்துக்கு உட்பட்டவர் அல்ல. விதுரர் முக்குணத்துக்கு உட்பட்டவரும் அல்ல. விதுரர் மாயைக்கு உட்பட்டவரும் அல்ல. அவர் மகாத்மா, அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் இதயத்துல கிருஷ்ண உணர்வு வெளிப்படைந்திருக்கு. அவர் கிருஷ்ண உணர்வு இருக்காரு. அப்புறையே விதுரர் மைத்திரியை தேடி போகணும். யாருக்கா பதில் தெரியுங்களா? தெரிஞ்சா கை தூக்குங்க. இப்ப நம்மை மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்கள் கிருஷ்ணா பற்றி கேட்கணும். ஏன்னா என் இதயத்துல கிருஷ்ண உணர்வு தூங்கிட்டு இருக்கு. நான் மாயையில தூங்கிட்டு இருக்கேன், நான் அறியாமையில் இருக்கேன், நான் முக்குணத்துல இருக்கேன். அப்ப நான் தேடி போகணும். விதுரரையா தேடி போகணும். சரியா பதில் சொல்றவங்களுக்கு பெரம்பலூர் ஜெகநாத் பிரசாதம் கிடைக்கும். விதுரரையை தேடி போக வேண்டும். இல்ல தூங்கிட்டாங்களா? ஹரே கிருஷ்ணா. வைகுந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரணாம் பிரபு. தூய பக்தர்கள் எப்பவும் பகவானை பத்தி கேட்டுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதற்காக அவர்
கேக் போட்டாரு. எஸ். சோ விதுரர் ரைட். தேங்க்யூ மத்தேஷ். சோ விதுரர் தேடி போனதுக்கான காரணம், சோ நாம தேடி போகணும். விதுரர் தேடி போனதுக்கான காரணம் என்னது? இதுதான் நம்ம தேடணும், நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இதுதான் நீங்க தேடணும், இதைத்தான் நீங்க எழுந்துட்டீங்க, இதைத்தான் நீங்க மறந்துட்டீங்க. சோ விதுரர் மைத்திரரை தேடி போனதுக்கான காரணம், நாம அந்த மாதிரி ஒரு சாதுவை தேடி போகணும், நாம அந்த சாதுக்கள்கிட்ட இருந்து கேட்கணும். சோ தேர் ஆர் செவரல் ரீசன், நிறைய காரணங்கள் இருக்கு, ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஏன் விதுரர் மைத்திரரை தேடி சென்றார்? முதல் காரணம், விதுரர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் எப்பவுமே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதில் பேராவல் கொள்றார். ஒரு தூய பக்தர், பகவானது பக்தர் என்றைக்குமே நிறைவடைவதே இல்லை. பகவானது வைபவங்களை கேட்பதில் நிறைவடைவதே இல்லை. இத பகவத்கீதை அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ணரிடத்துல. பகவான் கிருஷ்ணர் தனது வைபவங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது அர்ஜுனன் சொல்றாரு, விஸ்தேர் ஆத்மநாத் யோகம் விபூதிம் ச ஜனார்தனா ஊய கதையை திருத்திரிகை சொல்வதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா, உங்க வைபவங்களை சொல்லிட்டே போங்க, அது எனக்கு திகட்டவே இல்லை, அமிர்தமா இருக்கு, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அதனால பகவத் கதை ஹரி கதா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம். கிருஷ்ணானாலே அமிர்தம். கிருஷ்ணா என்றால் அமிர்தம், கிருஷ்ணனுடைய கதை என்றால் ஹரி கதா அமிர்தம், சைத்தன்ய சரிதாமிர்தம். ஹரி கதா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம், சைத்தன்ய சரிதாமிர்தம், அவருடைய நாம அமிர்தம், பகவானுடைய நாமம் அமிர்தம். எல்லாமே மதுரம், எல்லாமே ஸ்வீட். சோ விதுரரை போன்ற மகாத்மாக்கள் எப்பவுமே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதுல பேரானந்தம் அடைகிறாங்க. ஒன்று, அவங்க பேரானந்தம் அடைகிறாங்க. விதுரரை போன்ற மகாத்மாக்கள் ரெண்டு பக்தர்கள் சந்திக்கும் போது, ரெண்டு தூய பக்தர்கள் சந்திக்கும் போது சொல்றவங்க கேட்கிறவங்க சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. பரிஷித் மகாராஜ் சுகதேவ் கோசாமி சந்திக்கும் போது பரிஷித் மகாராஜ் கேள்வி கேட்டு கேட்டு பேரானந்தம் அடைஞ்சாரு. சுகதேவ் கோசாமி பதில் சொல்லி சொல்லி திருப்தி அடைஞ்சாரு. அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாருமே திருப்தி அடைஞ்சாரு. காரணம், அது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த பல்வேறு லீலைகள். அதே போல சவுனகாதி முனிவர்கள் சூத கோசாமிகிட்ட கேள்வி கேட்டாங்க. சூத கோசாமி பதில் சொல்லும் போது அந்த சபையில இருந்த அனைவரும் மகிழ்ச்சி அடைஞ்சார். சோ அதனால ஃபர்ஸ்ட் திங், முதல்ல ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா தேடுறாரு. என்ன தேடுறாரு? கிருஷ்ணனுடைய கதைகளை யார்கிட்ட பேசலாம், கிருஷ்ணனுடைய கதைகளை யார்கிட்ட வர்ணிக்கலாம், யார்கிட்ட கலந்து பேசிக்கலாம். கிருஷ்ணனுடைய தூய பக்தர்கள் மத் சித்தா, எப்போதும் பகவானின் நினைவுல, மத் கத பிராணா, தங்கள் வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணிச்சு, போதையந்த பரஸ்பரம், ஒருவருக்கு உபதேசம் செய்து கொண்டு துச்சந்திச்சா ரமந்திச்சா, இருவரும் பேரானந்தம் அடைகிறார். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதையன் தஸ்ய மாம் நித்யம், கதையன் தஸ்ய மாம் நித்யம் துஷ்யந்திச்சா ரமந்திச்சா. ஒரு தூய பக்தர் எப்படி இருக்காரு? தூய பக்தருடைய கேரக்டர் என்னது? குணநலங்கள். அவர் எப்பவுமே கிருஷ்ணாவே நினைச்சிட்டு இருக்காரு. மச்சித்தா மத் கத பிராணா, அவர் எப்பவும் பகவானுடைய சேவையில தன்னை முழுமையை அர்ப்பணிச்சுக்கிறார். போதையந்த பரஸ்பரம், ஒருவருக்கு உபதேசம் பண்ணிக்கிறாங்க. பகவானுடைய லீலைகளை கேட்பதாலும் பேசுவதாலும் பாடுவதாலும் பேரானந்தம் அடைகிறாங்க. சோ உத்தவர், மைத்ரேயர், விதுரர், பரீட்சித், சுகதேவ் கோசாமி, சௌனகாதி முனிவர்கள், சூத கோசாமி, நாரதர், வியாசர், பிரம்மா, இவங்க எல்லாருமே சிவபெருமான் இவங்க எப்பவுமே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பேசுவதிலும் பாடுவதிலும் கேட்பதிலுமே ஈடுபட்டு இருக்கு. there is no any other business. இது வேற வேலையே இல்லை, இதுதான் வேலை. ஏன்னா இது ரொம்ப உயர்ந்தது. அதனாலதான் என்ன சொல்லியிருக்கு, ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பௌதிக உலகத்தில் அவர் தோன்றியதையும் மறைவையும் பற்றி விதுரர் உத்தவரிடம் கேள்விப்பட்டார். இவை முனிவர்களாலும் பயபக்தியுடன் நாடி செல்லப்படும் விஷயமாகும். இதைத்தான் தேடுறாங்க முனிவர்கள், மகா ரிஷிகள், பாகவதர்கள், பக்தர்கள். எதை தேடுறாங்க? பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் என்ன, பகவானுடைய திட்டம் என்ன, அவர் எப்படி இந்த பூமியில வந்தாரு, எப்படி இந்த பூமி விட்டு மறைஞ்சாரு, அவர் இந்த பூமியில என்னென்ன லீலைகள் செய்தாரு, பகவான் எவ்வாறு இந்த பூமியில் தோன்றினார், அவதரித்தார், எவ்வாறு மறைந்தார், அவர் என்னென்ன அதிசயங்கள் செய்தார், என்னென்ன அற்புதங்கள் செய்தார், என்னென்ன லீலைகள் செய்தார், அவர் பக்தரோடு எப்படி அன்பு பரிமாற்றம் செய்தார், அவரது நாம ரூப குணாதிசயங்கள் என்ன, இதை கேட்பதிலேயே
ஆர்வமா இருக்கு. இதைத்தான் தேடுறாங்க. சோ இதைத்தான் தேடுறாங்க. ஏன்னா இதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வேற எதிலுமே கிடைக்காது. இதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வேற எதிலுமே கிடைக்காது. மற்றதெல்லாம் ஆனந்தமே கிடையாது. புலன்களால பெறக்கூடியது ஆனந்தம் கிடையாது. அது துக்கத்துலதான் முடியும். ஏற்கனவே நான் பார்த்துட்டோம். ஜெய் சம்பர்ஷஜா போகா துக்கயோனையே வயே ஆத்தியந்தவந்து கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. புலன்கள்ல இன்பம் கிடைக்குமா தேடலாம். அது தேடுறாங்க இன்னைக்கு. நீங்க நிறைய பேர் தேடி போறாங்க. இந்த கிளப்புக்கு போலாமா, அந்த கிளப்புக்கு போலாமா, இந்த சினிமா போலாமா, அந்த சினிமா போலாமா, இங்க போய் டூர் போலாமா, அங்க டூர் போலாமா, இங்க டான்ஸ் ஆடலாமா, சோ மெனி திங்ஸ். ஜட உலகத்துல இந்த நாட்டுக்கு போய் அனுபவிக்கலாமா, அந்த நாட்டுல போய் தேடுறாங்க. இந்த தடவை எக்ஸ்கர்ஷன் எங்க போலாம், இந்த தடவை டூர் எங்க போலாம், வெக்கேஷன் லீவ்ல எந்த இடத்துக்கு போலாம் தேடுறாங்க. பட் ஃபைனலி அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, திருப்தி அடைகிறது இல்லை. ஏன்னா அது நிரந்தரமானது இல்லை. நிரந்தரமானது இல்ல. அதே மாதிரி அவங்க போன இடத்துக்கு திரும்ப திரும்ப போகணும்னு தோணாது. என்னைக்குமே பௌதிகத்துல ஒரு விஷயம் பண்ணா அதை திரும்ப திரும்ப பண்ணணும்னு தோணாது, திரட்டி போயிடும். என்னங்க அடிக்கடி சிங்கப்பூர் இதோட மலேசியா போலாம், என்னங்க மலேசியா மலேசியா அடுத்த தாய்லாந்து போலாம், என்னங்க தாய்லாந்து அடுத்த தடவை அங்க போலாம், இப்படியே மாறிட்டு இருக்கு. பட் கிருஷ்ணா கான்சியஸ் பர்சன், கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க எவ்வளவு தடவை மாயாப்பூர் போனாலும் சரி, எவ்வளவு தடவை பிருந்தாவன் போனாலும் சரி, எவ்வளவு தடவை ஜெகநாத் புரி போனாலும் சரி, எவ்வளவு தடவை இந்த லீலைகளை கேட்டாலும் சரி, அதுல நிறைவடைவதில்லை, திகற்றுவது. இதுதான் கிருஷ்ணனுடைய ஸ்பெஷல். சோ ஏன்னா இது ஏ ஆத்மா பிரசீததி, இது ஆத்மாவுக்கு பேரானந்தம் தரக்கூடியது. சோ கிருஷ்ண உணர்வுனாலே அது ஆத்மாவுக்கு பேரானந்தம் தரக்கூடியது. அதனால இங்க கிடைக்கக்கூடிய திருப்தி வேற எதுலயும் கிடைக்காது. மற்ற விஷயங்கள்லாம் பேரளவான திருப்தி தான் அல்லது அதிருப்தி தான். ஜன உலகத்துல பாருங்க, புலன்பத்தினா அதிருப்தி, புலன்களை திருப்திப்படுத்தவே முடியல. என்ன சேவை பண்ணாலும் கணவர் திருப்தி அடைய மாட்டேங்கிறாரு, என்ன வாங்கி கொடுத்தாலும் மனைவி திருப்தி அடைய மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணாலும் குழந்தைகள் திருப்தி அடைய மாட்டேங்கிறாரு, நண்பர்களை திருப்திப்படுத்த முடியல, உறவினர்கள், ஏன் வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டி கூட திருப்திப்படுத்த முடியல, எல்லாம் அதிருப்தி. பட் கிருஷ்ணா கான்சியஸ் பர்சன், கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவரு எப்பவுமே கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட், முழு திருப்தி வரும், பூர்ணமா திருப்தி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதால, அந்த லீலைகள் நடந்த இடத்துக்கு போறதுனால, அங்க இருக்கிற சாதுக்கள் கேட்கும் போது கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன், முழு திருப்தி. இந்த திருப்தி, இந்த ஆனந்தம் உலகத்திலையும் கிடைக்காது. அல்லது இந்த மாயாவாதிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள், இவங்க உணர்ற பிரம்மம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கடுகளவு தாங்க. ஒரு பிரம்மவாதி கடவுள் உருவம் இல்ல, கடவுள் அருவமானவர் அப்படின்னு கடவுளை பிரம்மமா உணர முயற்சி பண்ணலாம். பிரம்மம் பிரம்மம். மாயாவாதி அவரும் கடவுள் உருவமற்றவராக தியானிக்கலாம். சோ அருவவாதி, மாயாவாதி, பிரம்மவாதி இவங்க கடவுள் உருவம் இல்லைன்னு தியானிக்கலாம். அந்த பிரம்மானந்தம் ஒரு டிராப் தான், ஒரு டிராப் தான். பாலைவனத்துல தண்ணி தாகம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுத்த மாதிரி தான் அந்த பிரம்மானந்தம். சோ கிருஷ்ணா கான்சியஸ் ஓஷன், இது கருணை கடல். கிருஷ்ண உணர்வுனாலே சமுத்திரம், கருணை கடல். சோ இது பிரேமசாகரம். சோ கிருஷ்ண உணர்வுங்கிறது பிரேமசாகரம். இந்த பிரேமசாகரங்கிறது அன்பு சமுத்திரம். இது பகவான் மேல உள்ள அன்பு சமுத்திரம். பகவான் மேல அன்பு சமுத்திரத்தை குதிச்சுட்டா அங்க நீந்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா பாலைவனத்துல ஒரு சொட்டு தண்ணி தான் இந்த பிரம்மானந்தம். ரெண்டும் கம்பேர் பண்ணவே முடியாது, ரெண்டும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. சோ அப்போ ஒரு ஆத்மாவுக்கு எப்போ பூர்ணமான திருப்தி கிடைக்கும், கிருஷ்ணா பற்றி கேட்கறதுனால. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ அவ்வளவு திருப்தி அடைவாங்க. சோ விதுரர் மைத்திரரை தேடி சென்றதுக்கான காரணங்கள் இதுதான். ஒன்று, அவரு தூய பக்தியில இருக்காரு, அதனால தூய பக்தரை தேடி சென்று அவற்றிருந்து பகவானுடைய வைபவங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. இதுதான் எல்லா முனிவர்களும், மகான்களும், பாகவதர்களும், பகவத் பக்தர்களும் தேடி செல்வது. இதைத்தான் நாம் தேடணும். எங்க சாதுவோடைய சங்கம் கிடைக்கும், எந்த சாது நமக்கு சொல்லி தருவாங்க, எங்க போய் கேட்கலாம், யாரு கிருஷ்ணரை பத்தி சொல்லி தருவாங்க, பகவான் எப்படி இந்த பூமியில தோன்றினாரு, அவர் எப்படி இந்த பூமியில இருந்து மறைஞ்சாரு, எதுக்கெல்லாம் எப்படி இந்த பூமியில இருந்து மறைஞ்சாங்க, பகவான் எப்படி பக்தரோட அன்பு பரிமாற்றம் செஞ்சாரு, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள், thousands ஆஃப் கொஸ்டின். பரிச்சித் மகாராஜா உற்சாகமா கேட்டுட்டே இருக்கார். நம்ம போன வகுப்புகள்ல பார்த்தோம், பரிச்சித் மகாராஜா எவ்வளவு உற்சாகமா கேள்வி கேட்டார், சுகதேவ் கோஸ்வாமி எப்படி உற்சாகமா பதில் சொன்னார்.
இந்த ஜட உலகத்துல நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டா கோவம் வருங்க மேல. ஜட உலகத்துல யார்கிட்ட போய் நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு பாருங்க, சரி எவ்வளவு கேள்வி கேட்பீங்க, சரி எரிஞ்சு விழுந்துருவாங்க. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. நம்மளே எடுத்துக்கோங்களேன், இந்த பௌதிக உலகத்துல யாரும் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம், ஏங்க இப்படி கேள்வி கேட்டே இருக்கீங்க, இது பேசாம இருங்க. ஆனா இந்த கேள்வி வந்து கிறிஸ்தனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால பரிசித் மகாராஜா கேள்வி கேட்க தயங்கல. அவர் ரொம்ப ஆர்வமா கேட்கிறாரு. அவருடைய கேள்விகள் எல்லாமே வந்து கிருஷ்ணன் சம்பந்தமா இருந்ததுனால சுகதேவ் கோசாமி சலிக்காம பதில் சொல்றாரு. சோ இது சலிப்பு, ரெண்டு பேருக்கும் சலிப்பு தட்டல, ரெண்டு பேருக்கும் போர் அடிக்கல, ரெண்டு பேருக்குமே வந்து சோர்வடையல. பரிசித் மகாராஜா கேட்கறதுனால சுகதேவ் கோசாமி கோபம் வரல. ஏன்னா இது ரெண்டுமே பேரானந்தம் தரக்கூடிய, சோ பேரானந்தம் தரக்கூடிய விஷயங்கள். அதனால இது எல்லா முனிவர்களும், மா முனிவர்கள், மகா ரிஷிகள், மகா பாகவதர்கள் எல்லாம் இதைத்தான் போய் தேடுறாங்க. எதை தேடுறாங்க? சத் சங்கத்தை தேடுறாங்க. எந்த சாதுட்டு இருந்து கேட்கலாம். ஜெய் ஜெகநாத் பல்தேஷ் முத்ரமையா ஜி. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். விதுர மகாத்மா ஏன் வந்து மைத்திரரை தேடி போனாரு? அவர் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பது ஆர்வமா இருந்தாரு. பகவான் எப்படி இந்த பூமி விட்டு மறைஞ்சாரு, எதுக்குள்ள எப்படி மறைஞ்சாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தார். செகண்ட் திங் வந்து விதுரர் மாதிரி மகாத்மா நம்ம கத்துக் கொடுக்குறாங்க இந்த உலகத்துல எதை தேடி போகணும். இந்த உலகத்துல ஒரு ஜீவாத்மா எதை தேடி போகணும், யாரை தேடி போகணும், ஏன் தேடி போகணும், எதுக்கு தேடி போகணும். இந்த ஜட உலகத்துல ஒரு ஜீவாத்மா வந்து ஒரு சாதுவை தேடி போகணும், தூய பக்தரை தேடி போகணும். எதுக்காக தேடி போகணும்? அவர்கிட்ட இருந்து கிருஷ்ண கதையை பத்தி கேட்கணும். ஏன் கிருஷ்ண கதாவை பத்தி கேட்கணும்? நம்ம இதயத்துல தூங்கி கொண்டிருக்கிற கிருஷ்ணனோட சாவி போட்டு திறக்கணும். அது திறக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எப்படிங்க விதுரர் கிருஷ்ணனுடைய கேள்வி லீலைகளை கேட்டு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததோ, அது போல நம்ம இதயத்துல இருக்கிற அனர்த்தங்கள்லாம் போய் நம்ம கிருஷ்ண பக்தியில அழுகும். இன்னைக்கு நம்ம அழுகிறோம்னு சொன்னா இந்த அழுக பூரா பௌதிக துன்பத்தினால. தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், பௌதிக துன்பங்கள், எனக்கு விரும்பினது கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டியது அடுத்தருக்கு போயிடுச்சு, இப்படி unnecessary we are worried, right? நம்ம தேவையில்லாம கவலைப்படுறோம், தேவையில்லாததுக்குள்ள அழுகிறோம். ஆனா உண்மையில எதுக்காக ஒருத்தர் அழுகணும்? கிருஷ்ணரை நினைத்து ஒருத்தர் அழுகணும். அதுதான் ப்ரோப்பா எழுதியிருந்தார். என்ன எழுதியிருக்காரு? கடைசி வரியில எழுதியிருந்தார், யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணன் மேல உள்ள அன்புனால வாய் விட்டு அழுகிறாரோ, இந்த அழுகைதான் பக்தி தொண்டின் முன்னேற்ற பாதையின் கடைசி சொல்லாகும். தட் இஸ் தி எண்ட். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. யார் ஒருத்தர் கிருஷ்ணரை நினைக்கும் போது கண்ணுல கண்ணீர் வருது, கிருஷ்ணாவை நினைக்கும் போதோ, கிருஷ்ணரை பத்தி கேட்கும் போது, கிருஷ்ணாவை பத்தி பேசும்போது, கிருஷ்ணரை நினைத்த மாத்திரத்துல யார் ஒருத்தர் கண்ணீர்ல கண்ணீர் வருதோ, அவர் வந்து பக்தியில உன்னதமான நிலை அடைந்து விட்டார். இனி அவர் மேற்கொள்ள வேண்டிய, இனி அவர் அடைய வேண்டிய நிலை வேற எதுவும் இல்லை. பகவானும் கொண்ட அன்பு பெருக்கினால் வாய்விட்டு அழக்கூடியவர் பக்தி மார்க்கத்தின் வெற்றி பெற்றவர் என்பதில் சந்தேகமே இல்லை. பகவானிடம் கொண்ட அன்பு பெருக்கினால் வாய்விட்டு அழக்கூடியவர் பக்தி மார்க்கத்தில் வெற்றி பெற்றவர் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்ப நாம இனி எக்ஸாமே எழுதல, ஸ்டார்டிங்ல தான் இருக்கிறோம். சோ இது எங்க, இது எந்த ஸ்டேஜ் எங்க? நம்மளுடைய ஸ்டேஜ் எங்க? சோ நமக்கு இப்போ கிருஷ்ணாவை நினைச்சு அழுக வரல. முதலால் நம்மளால கிருஷ்ணரை நினைக்கவே முடியல. கிருஷ்ணாவை மறந்து போய் அறியாமையில் இருப்போம். கிருஷ்ணரை நினைக்கணும் முயற்சி பண்ணும் கூட தேவையில்லாத விஷயங்களை நினைவுக்கு வருது இல்லையா? கிருஷ்ணாவை நினைக்கணும் முயற்சி பண்றோம், ஆனா சோ மெனி திங்ஸ் மைண்ட்ல வந்து 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 போகுது. கிருஷ்ணா மேல மனதை நிறுத்த முடியல, கிருஷ்ணாவை நினைக்க முடியல. கிருஷ்ணாவை நினைக்கலாம், கிருஷ்ண மேல மனதை நிறுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா சோ மெனி திங்ஸ், பௌதிக பற்றுதல்கள், பௌதிக ஆசைகள், பல பல எண்ணங்கள், பல பல சிந்தனைகள், பல வாசனைகள்லாம் அப்படியே வந்து வந்து போகுது. முன்ன செய்த வாசனைகள், முன்ன செய்த எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் அப்படியே லேயர் லேயரா அப்படி அடுக்கடுக்கா படிச்சு கிடக்கு மனசுக்குள்ள, அடுக்கடுக்கா படிச்சு கிடக்கு. அது ஒண்ணுன்னா தூசி தட்டி எடுக்கிற மாதிரி அப்படி மேல வருது. தூசி தட்டி எடுத்தா அப்படி மேல வருமோ அந்த மாதிரி வருது. சில நேரம் பக்தர்கள் வந்து சொல்லுவாங்க, பிரபு நான் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் பண்றோம், ஏன் எனக்கு இன்னும் மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது, ஏன் வந்து என்னால கிருஷ்ணாவை நினைக்க முடியல, ஏன் வந்து மனதுல கெட்ட எண்ணங்கள்லாம் வருது? ஏன்னா தூசி தட்ட ஆரம்பிச்சிட்டோம். தூசி தட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த வாசனை எல்லாம் மேல வருது. சோ கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நேரம் எடுக்கும்.
இல்ல இப்ப எனக்கு மேல ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபேனை வந்து நிறுத்தின உடனே நிக்கிறது இல்ல. அந்த ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டே இருக்கும், அப்புறம் நிக்கும். அதே மாதிரிதான் நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்ன உடனே தூய்மையானா அந்த அளவுக்கு நம்ம தூய்மையானவங்க இல்ல. ஹரே கிருஷ்ணான்னு சொன்ன உடனே நான் தூய்மையானா அப்போ அந்த அளவுக்கு நான் தூய்மையான ஆத்மா வருது. பட் நான் வந்து அசுத்தமான ஆத்மா, நான் கிருஷ்ணாவை மறந்து போயிட்டேன். நான் வந்து பௌதிக பற்றுதல்ல பௌதிக புலன்ப விஷயங்கள்ல மூழ்கி இருக்கேன். அப்போ எனக்கு வந்து கிளீனிங் ப்ராசஸ் வந்து டைம் ஆகும். பட் இதுதான் மருந்து. ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் அதுக்கான தீர்வு. அதனால தொடர்ந்து யார் கவனமா சிரத்தையோடு நாம உச்சரிச்சுட்டே இருக்குமோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் ஆயிட்டே இருக்கு. இல்லையா? ஃபர்ஸ்ட் இப்ப நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். இங்க நிறைய குப்பை இருந்ததுன்னா முதல்ல கூட்டும் போது டஸ்ட் எல்லாம் மேல வரத்தா செய்யும். அந்த டஸ்ட் எல்லாம் மேல வந்து கூட்டாம விட்டா என்ன ஆயிடும்? அப்படியே தான் இருக்கும். இப்போ அழுக்கு படிஞ்சிருக்கு, தூசி படிஞ்சிருக்கு, அழுக்கு படிஞ்சிருக்கு, முதல்ல தட்டணும். அப்ப என்ன பண்றோம்? நம்ம வீட்டுல மாஸ்க் எல்லாம் போட்டு வேக்கம் கிளீனர் எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் தூசி எல்லாம் எடுத்து, ரெண்டு தடவை, ஒரு தடவை தூசி எடுத்து, ரெண்டு தடவை எடுத்து, அதுக்கப்புறம் வந்து தண்ணி விட்டு கழுவி, இவ்வளவு எஃபர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான், இவ்வளவு முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் தூய்மையா இருக்கு அந்த இடம். சரி, இப்போ ஒரு இடம் வந்து சுத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுத்தமா இருக்கிற இடத்த மேலோட்டம் மேல மாதிரி மேல சுத்தப்படுத்திடலாம். ஆனா ரொம்ப அழுக்கு படிஞ்ச இடத்த வந்து மேல சுத்தப்படுத்த முடியாது. நல்லா பிரஷ் பண்ணணும், நல்லா பிரஷ் போட்டு தேய்க்கணும், இல்லையா? இப்போ என் இதயத்துல வந்து அவ்வளவு தூசி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என் இதயத்துல அவ்வளவு அழுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஹரே கிருஷ்ணா முதல் சொல்ல ஆரம்பிச்சோடனே கிருஷ்ணன் மேல அன்பு வர ஆரம்பிச்சிருங்க. ஆனா பாருங்க, நம்ம இதயத்துல நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி கிருஷ்ண உணர்வு தூங்கிட்டு இருக்கு. கும்பகர்ண மாதிரி வச்சிருக்கணும். நம்ம இதயத்துல கிருஷ்ண உணர்வை கும்பகர்ண மாதிரி வச்சிருக்கிறோம். கும்பகர்ணனை எழுப்பவே முடியாது, ரொம்ப கஷ்டம். கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு படாத பிரயத்தப்பட்டாங்க. யானை கொண்டு அவன் மேல விட்டு, தேரை கொண்டு விட்டு, அவன் காதுக்குள்ள போய் துந்துபி அவன் காதுல துந்துபி ஓதி மத்தளம் அடிச்சு அவன் தலைமையில ஏறி காது பிடிச்சி இழுத்து என்ன பண்ணாலும் எழுந்திருக்கும். மலை மாதிரி மாமிசத்தை கொண்டு குவிச்சு மதுபானம் கொண்டு வச்சு அவனை வந்து தொந்தரவு பண்ணி கடைசியா ஒரு வழியா எதிர்ச்சான். அந்த மாதிரி இந்த அறியாமை, கும்பகோணங்கிறது கும்பகர்ணாங்கிறது அறியாமை. நம்ம இதயத்துல அறியாமை இருக்கிற வரைக்கும் கிருஷ்ண உணர்வுல நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது. நம்ம இதயத்துல வந்து கிருஷ்ண உணர்வு தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம வந்து கிருஷ்ணர் மேல அன்பை வந்து உணர முடியாது. அப்ப அதை வெளிப்படையை செய்யணும், இந்த கும்பகர்ணனை எழுப்பணும். அப்போ தொடர்ந்து பிராயத்தப்படணும். அதான் நித்தியம் பாகவத சேவை. தொடர்ந்து பிராயத்தம் பண்ணிட்டே இருக்கணும், தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சாத்தியமாகும். அதனால ஒரு இடத்த தினமும் சுத்தம் பண்ணிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இடத்த தினமும் சுத்தம் பண்ணிட்டே இருந்தா அது கிளீனா இருக்கும். சும்மா அப்படி லேசா கிளீன் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ தினமும் இப்ப இந்த ஹால் இருக்கு, இந்த ஹாலை நான் தினமும் சுத்தம் பண்ணிட்டே இருக்கேன். இந்த அறையை நான் தினமும் சுத்தம் பண்ணிருந்தா அது சுத்தம் பண்றது ரொம்ப ஈஸி. டக்குன்னு வருவேன், கூட்டிட்டு தொடச்சிட்டு போயிடுவேன். பட் ஆனா இப்படி பண்ணிட்டே இருக்கும் போது குப்பைகள்லாம் மேல இருந்து படிய ஆரம்பிக்கும், மேல ஒட்டடை வரும், தூசி வரும். அப்போ 10 நாளைக்கு ஒருக்கா, வாரத்துக்கு ஒருக்கா ஃபுல் கிளீன் பண்ணும். அது மகா கிளீன் சொல்லுவோம். எல்லா ஜன்னல்லாம் தொடச்சு, இந்த கூரையெல்லாம் கிளீன் பண்ணி, ஜன்னல் கிளீன் பண்ணி, இங்க டஸ்ட் எல்லாம் இருக்கு எல்லாம் கிளீன் பண்ணி, எல்லா இடத்துலயும் கை வச்சு கிளீன் பண்ணும். அப்போ சுத்தமா. இல்லாட்டி இந்த அழுக்குகள்லாம் படிச்சு 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 ஒரு நாள் உயிரை கொடுத்து கிளீன் பண்ணும். அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப வருஷங்களா நினைவு கெட்டாத காலமா ஒரு ஜீவாத்மாவகிய நம்ம எப்ப இந்த ஜட உலகத்துக்கு வந்தோம் தெரியாது. நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம எப்ப இந்த பூமிக்கு வந்தோம், இந்த உலகத்துக்கு வந்தோம், எவ்வளவு சரீரங்கள் மாறி இருக்கிறோம், எவ்வளவு பிறவி எடுத்திருக்கிறோம். அப்ப பல ஜென்மங்களா இந்த அழுக்குகளா சேர்த்து 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 அப்படி நேயரா அப்படி அடுக்கடுக்கா படிச்சிருக்கு. அது அப்படி டக்குன்னு மேல அப்படி கிளீன் பண்ணிட முடியாது. சோ நம்ம வந்து பயங்கரமா எஃபர்ட் போடணும், நம்ம நிறைய எஃபர்ட் போடணும். சோ கிருஷ்ண உணர்வுல நம்ம பிராயத்தப்படணும், இல்லையா? இப்ப ஜட உலகத்துல ஒருத்தர் ஸ்கூல் சேர்றதுக்கு பிராயத்தப்படுறாங்க. எப்படியாவது நல்ல ஸ்கூல்ல சேர்ந்துடணும், நல்ல மார்க் வாங்கிடணும், நல்ல காலேஜ் சேர்ந்துடணும், அதுக்கப்புறம் நல்ல இடத்துல வேலை வாங்கிடணும், நல்ல இடத்துல இடம் வாங்கிடணும், நல்ல இடத்துல வீடு, எல்லாம் பிராயத்தப்படணும். சும்மா அப்படியே வந்துடாது, சும்மாலாம் தேடி வந்துடாது, ரொம்ப பிராயத்தப்படுறாங்க. அதே மாதிரி கிருஷ்ண உணர்வுல நான் கிருஷ்ணரை அடையணும் அப்படின்னா, கிருஷ்ண உணர்வு என் இதயத்துல விழிப்படையணும், நான் கொஞ்சம் பிராயத்தப்படணும், நான் கொஞ்சம் கடினமா முயற்சி பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு அழுக்குகளை சேர்த்து வச்சிருக்கேன். நான் அந்த அளவுக்கு அழுக்குகளை சேர்த்து வச்சிருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும்னா, நான் வந்து கொஞ்சம் கடினமா முயற்சி பண்ணணும்.
நல்லா கிளீன் பண்ணும். சேதோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னு சொல்றாரு. மனதை வந்து கிளீன் பண்ணும், பிரஷ் பண்ணும். நல்லா பிரஷ் வச்சு தேய்க்கணும். இல்லையா? துணி வந்து லேசா அழுக்கு இருந்தா அப்படி கசக்கிடுவோம். ஆனா நல்ல அழுக்குல துணி என்ன பண்ணுவோம், நல்லா பிரஷ் பண்ணுவோம். ரொம்ப அழுக்காயிருச்சு துணி என்ன பண்ணுவோம், தூக்கி ட்ரை கிளீன்ல போடுவாங்க. இல்லையா? முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், ட்ரை கிளீன்ல போடுவாங்க. ரொம்ப துணி வந்து ரொம்ப அழுக்காயிருச்சு, அதை வந்து வீட்டுல துவைக்க முடியாது, கையில வச்சு கழுவ முடியாது, ரொம்ப ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா ட்ரை கிளீன்ல தூக்கி போடுவோம். ட்ரை கிளீன்ல போட்டோடனே அவன் என்ன பண்றான், கெமிக்கல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அப்படி நீட்டா எல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்து பளிச்சு. அந்த மாதிரி நம்முடைய மனசை வந்து ட்ரை கிளீன் பண்ணும். ஏன்னா இந்த மனசுல வந்து நினைவு கெட்டாத காலத்துல இருந்தே இந்த அழுக்குகள்லாம் படிச்சிருக்கு. காமம், கோபம், பேராசை, அறியாமை, பொறாமை, கர்வம், ஆணவம், செருக்கு, இதெல்லாம் அப்படி லேயர் லேயரா லேயர் லேயரா அடுக்கு அடுக்கா அடுக்கு அடுக்கா படிச்சிருக்கு. சும்மா அப்படி மேல எல்லாம் கிளீன் பண்ணிட முடியாது. ஆழமா பண்ணணும், ஆழமா பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், மனசை வந்து ட்ரை கிளீன் பண்ணணும். நம்ம மனதை வந்து ட்ரை கிளீன் பண்ணணும். சோ ட்ரை கிளீன் எப்படி பண்றது, அதுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மனதுக்கு வந்து கிருஷ்ண உணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ண உணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா முதல்ல கேட்கறதுக்கு ஆரம்பிக்குது. ஸ்ரவணம் கீர்த்தனம் கிருஷ்ண ஸ்மரணம். சோ கேட்கணும், கிருஷ்ணா பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ணா பத்தி கேட்க கேட்க என்ன ஆகும், இந்த அழுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கும். இதயத்தில் உள்ள அந்த அழுக்கெல்லாம் ட்ரை கிளீன் ஆக ஆரம்பிக்கும். சரி, அதுக்கப்புறம் சாட்டிங், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. சோ சில நேரங்கள்ல வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு சில எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். கிளீன் பண்றதுக்கு சில எந்திரங்களை பயன்படுத்துவோம். அது வந்து நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கணும். அந்த எந்திரம் வந்து ஸ்டாண்டர்டா இருந்தாதான் அந்த இடம் வந்து நல்லா கிளீன் ஆகும். ஒரு கெமிக்கல் ஏதாவது ஃபெனால் யூஸ் பண்றோம், இல்ல ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றோம், இல்ல ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றோம்னா அது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கணும். அந்த குவாலிட்டியா இருந்தாதான் அது யூஸ் பண்றதுக்கான பிரயோஜனம். அதை பயன்படுத்தி பிரயோஜிப்போம். இந்த இடத்த நான் சுத்தம் பண்றதுக்கு அதுக்கு தகுதி வாய்ந்த நபர் இருக்கணும். சோம்பேறியா இருக்கக்கூடாது. என்னங்க என்னை போய் சுத்தம் பண்ண சொல்றீங்க, வேற யார்ட்டையா சொல்லுங்க. சோம்பேறிகள் வந்து சுத்தம் பண்ண விரும்ப மாட்டாங்க. சோம்பேறிகள் எப்பவுமே அழுக்கா இருக்க விரும்புவாங்க. சோம்பேறிகள் சுத்தம் பண்ண விரும்ப மாட்டாங்க. ரெண்டாவது, சுத்தம் பண்றேங்கிற பேர்ல என்ன பண்ணுவாங்க, எதையா கொண்டு வந்து கழுவிட்டு போயிடுவாங்க. சும்மா பேருக்கு அப்படியே கிளீன் பண்ணிட்டு அவ்வளவுதான். சோ பேருக்கு கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க, பேருக்கு சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பயன்படுத்துற பொருள் ஒழுங்கு இல்ல, சில பெனாயில் யூஸ் பண்றது இல்ல, இல்ல ஏதோ சம்திங் ராங். அப்போ அந்த இடம் கிளீனா இருக்கு. என்ன இந்த இடம் இன்னும் கிளீன் ஆகவே இல்லை, நான் வந்து பார்த்தேன், இந்த இடம் கிளீன் ஆகல. யார் கிளீன் பண்ணா, அவர் ஒழுங்கா பண்ணல ப்ரோ. என்ன யூஸ் பண்ணா, எதுவுமே யூஸ் பண்ணல, சும்மா தண்ணி ஊத்தி விட்டு போயிட்டேன், அதான் கிளீன் ஆகல. அதே மாதிரிதான் என் இதயத்துல வந்து இந்த அழுக்குகள்லாம் லேயர் லேயரா படிஞ்சிருக்கு, அடுக்கு அடுக்கா இருக்கு. காமம், கோபம், பேராசி, பொறாமை, அறியாமை. சோ இதை நான் சுத்தம் பண்ணா நான் வந்து பிராயத்தப்படணுமா, சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோ நான் கடினமா முயற்சி பண்ணணும். சோ எனக்கான எக்யூப்மெண்ட் இருக்கு, என்கிட்ட நல்ல எக்யூப்மெண்ட் இருக்கு. கிளீன் பண்றதுக்கான சாதனம் வந்து என்கிட்ட நல்லா இருக்கு. அது வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. எக்யூப்மெண்ட் இஸ் பர்ஃபெக்ட். இது வந்து ஒரு நேர்த்தியான, சுத்தம் செய்வதற்கான நேர்த்தியான கருவி. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். இதை கொடுத்துக்கிறோம் நம்ம ட்ரெயின் பண்ற ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் குரு. சோ குரு ஆச்சாரியர் நமக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு, ஹரே கிருஷ்ணா மந்திரம் கொடுக்கிறாரு, பக்தி சேவையில் ஈடுபடுத்துறாரு, நமக்கு ஹரிகதா சொல்லி கொடுக்கிறாரு. நம்ம குருமார்கிட்ட இருந்து கேட்கிறோம், ஆச்சாரியிட்ட இருந்து கேட்கிறோம், ஆச்சாரியுடைய விளக்கங்களை படிக்கிறோம். இதெல்லாம் வெரி பர்ஃபெக்ட். இதெல்லாம் ரொம்ப நேர்த்தியான பாதை, நேர்த்தியான ஆட்கள். சோ நல்ல தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த ஆச்சாரியர் நம்ம கிடைச்சிருக்காங்க. தகுதி வாய்ந்த திறமையான குருமார்கள் கிடைச்சிருக்காங்க. சரியான பாதை இருக்கு, சம்பிரதாயம் இருக்கு, எவ்ரி திங் இஸ் தேர். பட் நான் சோம்பேறியா இருக்கக்கூடாது. எல்லாமே இருக்கு, நான் சோம்பேறியா இருக்கக்கூடாது. அப்ப என்ன ஆகுது, எல்லாமே இருக்குங்க, ஆனா அழுக்கு மட்டும் போக மாட்டேங்குதுங்க. ஏங்க போக மாட்டேங்குது, நான் ஒழுங்கா பண்றது இல்லைங்க, அதான் காரணம். சோ நான் வந்து கரெக்டா பண்ணா இந்த அழுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கும். ரைட், இந்த அழுக்குகள்லாம் போக ஆரம்பிக்கும். சோ அதனாலதான் விதுரர் மைத்திரரை தேடி சென்றது வந்து நம்முடைய நன்மைக்காக. அடுத்த பாயிண்ட் வந்து விதுரர் மைத்திரரை தேடி சென்றது நம்முடைய நன்மைக்காக. பாருங்க, இப்படிதான் இருக்கணும், சாதுக்கள் சங்கத்தில் இருக்கணும், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கணும், பாடணும், புகழணும், அது மூலமா பேரானந்தம் அடையணும். இதுதான் மனித வாழ்க்கை உயர்ந்த குறிக்கோள்.
மனித வாழ்க்கை உயர்ந்த குறிக்கோள் வந்து கிருஷ்ணன் மேல பிரேமம் அடையும். ரைட். சோ ஃபர்ஸ்ட் திங் இது ஒன்று. சோ விதுர மகாத்மா ஏன் மைத்திரேயர் தேடி சென்றார்? அவர் அந்த பக்தியின் ஆனந்தத்தை அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு நமக்கு ஒரு உதாரணமா இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அறியாமல் விடுபடுறதுக்கு தொடர்ந்து பகவானை பத்தி கேட்கணும். ரைட். சோ இதெல்லாம் ஞானிகள், முனிவர்கள், மகா ரிஷிகள், மகா பாகவதர்கள் எல்லாம் இந்த விஷயத்துல இதைத்தான் தேடணும். நம்ம இதைத்தான் தேடணும். கிருஷ்ண உணர்வு தான் தேடணும். அந்த கிருஷ்ண உணர்வு வேற எங்கேயும் தேட வேண்டாம். அது நம்ம இதயத்துக்குள்ளதான் இருக்கு. கிருஷ்ண உணர்வு நம்ம இதயத்துக்குள்ளதான் இருக்கு. மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்காது. சூப்பர் மார்க்கெட்ல, மால்ல எல்லாம் கிடைக்காது. கிருஷ்ண உணர்வு நம்ம இதயத்துக்குள்ளதான் இருக்கு. அது அரசியல் தலைவர்கிட்ட போனா கிடைக்காது, இருக்கிறது போயிடும். சினிமா நடிகிட்ட போனா கிடைக்காது, அது இருக்கிறது போயிடும். அப்போ தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள்கிட்ட போகணும். அப்ப இருக்கிறது வெளிப்படையும். ஏன்னா சாவி அதுதான். அதுக்கு திறமையான திறக்கிறவர் அவர்தான். கிறிஸ்தவர்கள் எல்லாம் கூட்டம் போடுவாங்க, திறப்பின் வாசல். திறக்கிறது எதை திறக்கிறது? நம்ம இதயத்துல உறங்கி கொண்டிருக்கிற கிருஷ்ண உணர்வை திறக்கணும், வெளிப்படை செய்யணும். அதுல எக்ஸ்பர்ட் வந்து ஆச்சாரியர், குருமார்கள், ஆச்சாரியர். அந்த கிருஷ்ண உணர்வு வெளிப்படையை சேர்ந்தவங்க எக்ஸ்பர்ட். அவங்க கிருஷ்ண உணர்வை உறங்கி கொண்டிருக்கிற கிருஷ்ண உணர்வை வெளிப்படையை செய்வதில் அவங்க ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. சாவி அவங்ககிட்ட இருந்து கேட்கறது. சாவி என்னது? அவங்ககிட்ட இருந்து கேட்கறது. எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவு லாக் ஓபன் ஆகும். லாக் ஓபன் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இப்போ நீங்க அணைக்கட்டுல எல்லாம் பார்க்கலாம். அணைக்கட்டுல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? தண்ணியை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கு மதகுன்னு சொல்லுவாங்க. மதகு தானே, மடை 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 வச்சு ஒரு டேம்ல எல்லாம் போனீங்கன்னா, டேம்ல அணைக்கட்டுல எல்லாம் மடை வச்சு தண்ணியை பிளாக் பண்ணிருப்பாங்க. அந்த திறக்கிற என்ன பண்ணுவாரு? வந்து திறந்த உடனே அப்படி மடை திறந்த வெள்ளம் எப்படி ஓடும்? காற்றாற்று வெள்ளம். காற்றாற்றுல வெள்ளம் வரும்போது மடையெல்லாம் உடைச்சுக்கிட்டு போகும். அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்டு 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 அதை லைஃப்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரேமத்தை நம்ம அனுபவிக்கலாம். கிருஷ்ண உணர்வுங்கிற பிரேம சாகரத்துல நம்ம மூழ்கலாம். ரைட். சோ இவங்களுடைய சந்திப்புனால, விதுரர் மைத்திரேயர் இந்த மாதிரி தூய பக்தருடைய சந்திப்புனால பகவானை பற்றிய தகவல்கள், அவருடைய லீலைகள், அவருடைய ஆன்மீக உலகத்தில் அவருடைய செயல்கள், ஜட உலகத்தில் அவர் பண்ணக்கூடிய திவ்யமான செயல்கள், இதெல்லாமே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பொருளோட ப்ரோப்பா என்ன சொன்னாரு? பகவான் எப்போ அவருடைய உலகம் இருக்கு. பகவானுக்கு உலகம் உண்டு. கடவுளுக்கு முகவரி எல்லாம் இல்லாம இல்ல, அவருக்கு முகவரி உண்டு. அவருக்கு உலகம் உண்டு. அவருக்கு அங்க சேவகர்கள் உண்டு. கோலோக ஏவ நிவசத்திய அகிலாத்ம போதா. ஆன்மீக லோகமான கோலோக விருந்தாவனத்துல எப்போ லீலை பண்ணிட்டு இருக்காரு. அதே நிலையில இந்த பூமியிலையும் செய்யறாரு. பௌம விருந்தாவன், இங்க இருக்கிற விருந்தாவன் பௌம விருந்தாவன். அந்த விருந்தாவன் எங்கேயும் வருது, அதே லீலை அவர் இங்கேயும் பண்றாரு. சோ இவர் நித்திய லீலா, பகவானுக்கு நித்தியமா லீலை பண்ணிட்டு இருக்காரு. ஆன்மீக லோகத்துல நித்தியமா லீலை பண்றாரு. அவர் இங்க தோன்றாரு, அதே லீலை இங்கேயும் பண்றாரு. திரும்பி வேற வேற எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல பகவான் தன் நித்தியமா லீலையை நடத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒரு பிரம்மாண்டத்தில் நரசிம்ம லீலா, ஒரு பிரம்மாண்டத்தில் ராமலீலா, கௌரி லீலா, சோமலீலா, சார் ஹேப்பனிங். எல்லா லீலையும் நடந்துகிட்டே இருக்கு நான் ஸ்டாப்பா. இது கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை. கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணை என்னன்னா, அவர் தன் லீலைகளை நித்தியமா பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஜீவன்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் ஜட உலகத்தில் தோன்றுகிறார். பகவான் ஜட உலகத்துல தோன்றி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல தன் லீலைகளை நடத்திக்கிட்டே இருக்காரு. எதுக்காக? இந்த கட்டுண்ட ஜீவனை கவர்வதற்காக. என்ன சொல்றார் பிரபுபாதா? பௌதிக உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் அவரது பலவகைப்பட்ட தோற்றங்களும் மூலமாக எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். எனவே அவரது தோற்றமும் மறைவும் ஒரே சமயத்தில் நிகழ்கிறது. இதனால் இவற்றில் எது துவக்கம் எது முடிவு என்று யாராலும் உறுதியாக கூற முடியாது. அவரது நித்திய லீலைகளுக்கு ஆரம்பமும் முடிவோ இல்லை. அவர் ஆதி அந்தமற்றவர். ஆதி அந்தமற்றவர், அனாதி ஆதி கோவிந்தா. சோ கிருஷ்ணா
அவருடைய லீலைகள் எப்ப எது தொடங்குது எது முடியுது கிடையாது, அது நடந்துகிட்டே இருக்கு. இப்போ கிருஷ்ண லீலை நடந்துட்டு இருக்கு, ராமலீலை நடந்துட்டு இருக்கு, கௌரலீலை நடந்துட்டு இருக்கு. இது எப்ப தொடங்குது எப்ப முடியுது யாரு சொல்ற? நான் ஸ்டாப், நான் ஸ்டாப் கொண்டாட்டம், நான் ஸ்டாப், நிறுத்தமே கிடையாது. கிருஷ்ணா லீலைகளை தொடர்ந்து நித்திய லீலா நான் ஸ்டாப்பா பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக? நம்மளை போல ஜீவன்களை கவர்வதற்காக. நாம அந்த கிருஷ்ண உணர்வை அஹ், தூங்கிட்டு இருக்கு கிருஷ்ண உணர்வு, அதை தான் தொலைச்சிட்டோம் நம்ம. கிருஷ்ண பக்தியை தொலைச்சிட்டதுனால கிருஷ்ணா என்ன பண்றாரு? அவர் தான் எஜமான். எஜமான் என்ன பண்றாரு? இந்த ஜீவாத்மனுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்து. சொத்து பகவானை தேடி போகாது, பகவான் தான் சொத்தை தேடி வர்றாரு இல்லையா? இப்ப நான் கார் வச்சுட்டேன், கார் வச்சிருந்தேன், இந்த கார் நான் தொலைச்சிட்டேன், கார் என்ன தேடி வருமா? நான் தான் காரை தேடி போகணும். அதே மாதிரிதான் கிருஷ்ணா ரொம்ப கருணையோட நம்மளை தேடி வர. நாம கிருஷ்ணாவை மறந்துட்டோம். நாம கிருஷ்ணாவை மறந்துட்டு கிருஷ்ண பக்தியை தொலைச்சிட்டு ஜட உலகத்துல இது கூட தெரியாம உட்காந்துருக்கோம். பாருங்க, ஜட உலகத்துல நம்ம எவ்வளவு முட்டாளா இருக்கும்னு. நான் கிருஷ்ணரை மறந்துட்டேன், கிருஷ்ண உணர்வை மறந்துட்டேன், பக்தியை தொலைச்சிட்டேன், இது கூட தெரியாம உட்காந்துருக்கேன். சோ கிருஷ்ணா கருணையோட ஞாபகப்படுத்துறாரு. அதனாலதான் ஒரு நித்தியமா லீலை பண்ணிட்டே இருக்காரு. எண்ணற்ற அவதாரங்கள், பல்வேறு லீலைகள் பகவான் பண்ணிட்டே இருக்காரு. இதுக்கு தொடக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது, அன்லிமிட்டடா நடக்கும். எனவே அவர் தோற்றம் மறைவும் ஒரே சமயத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு இடத்துல கிருஷ்ண அவதாரம் நடக்குது, அப்ப அது முடியுது, அது இன்னொரு இடத்துல தொடங்கியாச்சு. அப்புறம் இன்னொருத்தர் ராமலீலா, அது ஒரு முடிவே இல்லை, ஒரே சமயத்தில் நடக்கும், நடந்துட்டே இருக்கு. இதனால பகவான் லீலைக்கு எது துவக்கம் எது முடிவு சொல்லவே முடியாது, யாராலும் உறுதியாக கூற முடியாது. அவரது நித்திய லீலைகளுக்கு ஆரம்பமும் முடிவோ இல்லை. விலை மதிப்பற்ற நேரத்தை பேரளவிலான ஆராய்ச்சிகளில் வீணாக்காமல், விலை மதிப்பற்ற நேரத்தை பேரளவிலான ஆராய்ச்சியில் வீணாக்காமல் தூய பக்தர்களிருந்து பகவானின் தோற்றம் அறிவுகளை பற்றி ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் தேடிட்டு டைம் வேஸ்ட் அப்படிங்கறத பிரபா இங்க சொல்றாரு. இதன் அடுத்து என்ன சொல்றாரு? அசாதாரணமான லீலைகளை பௌதிக உலகில் நிகழ்த்துவதற்காக பகவானால் ஏற்படும் பல்வேறு உன்னத ரூபங்களும் புகழுக்குரிய அவரது செயல்களும் பகவத் பக்தர்களை தவிர பிறரால் புரிந்து கொள்வது மிக கடினமாகும். மேலும் மிருகங்களுக்கோ அவை மன தொந்தரவுகளை மட்டுமே விளைவிக்கின்றன. ரோபாரிக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பகவானிடம் உன்னத அன்பு, பகவானின் உன்னத அன்பு தொன்றுக்கு எதிராக செயல்படும் எவரும், பகவானின் உன்னத அன்பு தொண்டுக்கு எதிராக செயல்படும் எவரும் கிட்டத்தட்ட ஒரு மிருகமே ஆவார். இப்ப யாரு மனுஷன் யார் மிருகம்? யாரெல்லாம் பகவானுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அல்லது பகவானை பக்திக்கு எதிராக செயல்படுறாங்களோ, யாரெல்லாம் பகவானை திட்டத்துக்கு புடிச்சிக்காம பகவானை உணராம அறியாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் பக்தர்களை தொந்தரவு பண்றாங்களோ அவங்க எல்லாம் மிருகத்துக்கு போனோம். தர்மே நகினா பசுவி சமானா. நான் எந்த தர்மம் கிடையாதுங்க, நான் எதுவுமே கிடையாது அப்படின்னா விலங்குக்கு போனோம். தர்மே நகினா பசுவி சமானா. நான் எந்த தர்மத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்க, அதெல்லாம் நீங்க கதை விடுறீங்க. வர்ணாசிர தர்மம், பிராமண தர்மம், சத்தி நோ தர்மம், அதெல்லாம் கிடையாது, நான் என் மனம் போன போக்குல வாழ்வேன் அப்படின்னா தர்மே நகினா பசுவை சமானா. சோ தர்மம் எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுக்காக. ஒருத்தர் பிராமணரா, சத்திரியா, வைசியரா, சூதரனா, பிரம்மச்சரியா, கிரகஸ்தரா, வனரபத்தா, சன்னியாசி, ஒருத்தர் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, அது கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது தான். அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, கலியுகத்துல எல்லாம் தலைகீழாகி போச்சு, அப்ப என்ன பண்ணலாம்? டைரக்டா பக்தி மாறும். அதெல்லாம் கிருஷ்ணன் சொல்ற சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா. எல்லா விதமான தர்மத்தை விட்டு எண்ணம் மட்டுமே சரணடைவாயாக. அகம் துவாம் சர்வபாபேபியோ மோக்ஷாமி மா சுச்சர. பயப்படாத, நான் உன்னை எல்லா ஆபத்துல இருந்து காப்பாத்திடுறேன். அதனால இந்த உயர்ந்த தர்மம் கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வு தான் உயர்ந்த தர்மம், பரவ தர்மம், கிருஷ்ண பக்தி. அதுக்கு எதிராக செயல்படுறவங்க, சனாதன தர்மத்துக்கு எதிராக செயல்படுறவங்க, கிருஷ்ண உணர்வுக்கு எதிராக செயல்படுறவங்க, சனாதன தர்மம்னா என்னன்னே தெரியாம தவறா பிரச்சாரம் பண்றவங்க எல்லாருமே விலங்குக்கு போனோம். அவ்வளவுதான். சனாதன தர்மம்னா என்னன்னு தெரியாம, சாஸ்திரம் படிக்காம, பக்தர் சங்கத்துக்கு வராம,
சாதுக்கள்ன்றது கேட்காம மனம் போன போக்குல பேசுறவங்க, மக்களை தவறா வழி நடத்துறவங்க, அப்புறம் பகவத் பக்தர் மேல பொறாமை கொண்டிருக்கிறவங்க, பக்தர்களுக்கு குற்றம் செய்யறவங்க எல்லாமே விலங்குக்கு போனவங்க, அனிமல்ஸ். தன்மை இலகினா பசுமை சமானம். தர்மா ஃபாலோ பண்ண விலங்குக்கு போனவங்க. சோ அவங்க என்ன போர்வையில பேசுவாங்க? இந்த விலங்குக்கு போனவங்க, நாங்க எந்த மதத்தையும் சார்ந்தவங்க கிடையாது, இது சமய சார்பற்ற நாடு, சமய சார்பற்ற அரசு, சமய சார்பற்றவங்க பேர்ல அவங்க சனாதனுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கதான் விலங்குக்கு போனவங்க. அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாரு பிரபாதா? இத்தகைய பகவானது திவ்யமான லீலைகள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவர் லீலைகளை பக்தர்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், பக்தர்களால புரிஞ்சுக்க முடியாது. என்னைக்குமே அவங்களுக்கு புரியாத புதிராதர். பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தி தொண்டால மட்டும்தான் உள்ளவாறு உணர முடியுகிறார். சைவாய மயா தேக்தா யோக பிராப்த புராதனா பக்தோ சீமே சகா செய்தி ரகசியம் ஏத உத்தமம். அர்ஜுனா, இந்த பகவத்கீதை ரொம்ப பழமையானது, இதை நீ புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப ரகசியமானது. இதை நீ புரிஞ்சுக்கணும், என் பக்தரும் நண்பனுமா இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்கள் பகவானுடைய பக்தர்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். பக்தர் அல்லாதவங்களுக்கு இதுல குழப்பமாவே. கடவுள் கிருஷ்ணரைய அப்படி பண்ணாரு, ராமரைய இப்படி பண்ணாரு, அந்த புராணைய எப்படி சொல்லுது, இந்த புராணைய இப்படி சொல்லுது, இதை உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. உட்காந்து மனக்கற்பனை பண்ணிட்டே இருக்கு. உட்காந்து மனக்கற்பனை பண்ணலாம், சாஸ்திரத்தை தலைகளை நின்று விசாரணை பண்ணலாம், பாண்டித்யத்தை வச்சு தர்க்கம் பண்ண பார்க்கலாம். என்ன நடந்தாலும் சரி, பக்திங்கிற தளத்துக்கு வராம இங்க சொன்ன ஒரு விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியாது. பக்திங்கிற நிலைக்கு வராம ஒருத்தரால பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிந்து கொள்வது வாய்ப்பே இல்லை. ஓகே, அடுத்த பிரபான் சொல்றாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உலகை விட்டு செல்லும் பொழுது தன்னை பற்றி நினைவு கூர்ந்ததை அறிந்த விதுரர் பிரேமினால் மனம் குழைந்து வாய்விட்டு அழுத்தினார். பாருங்க, விதுர மகாத்மா எவ்வளவு தூய பக்தரா இருந்தா பகவான் விதுரரை பத்தி நினைச்சிருப்பாரு. விதுரர் பகவான் என்ன நினைச்சாருன்னு கேள்விப்பட்டு அவர் அழறாரு. சோ விதுரருடைய பக்தியினுடைய ஆழம் என்ன நீங்க தெரியும். விதுரருடைய பக்தியுடைய ஆழம் என்ன? அவர் கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா கிருஷ்ணரும் அவரை நினைச்சிட்டு இருக்காரு. இது நமக்கு அழகான ஒரு ரியலைசேஷன். நாம கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருந்தா கிருஷ்ணர் நம்மளை நினைச்சிட்டே இருக்காரு. ஆக்சுவலி நாம நினைக்கலனாலும் கிருஷ்ணர் நம்மளை நினைச்சிட்டே இருக்காரு. இதுல பியூட்டி என்னன்னா, நான் கிருஷ்ணரை மறந்துட்டேன், நான் கிருஷ்ணரை உதாசீனப்படுத்திட்டு வந்துட்டேன், நான் கிருஷ்ணா உதறி தள்ளிட்டு வந்துட்டேன், ஸ்டில் கிருஷ்ணா நம்மளை நினைச்சுட்டே இருக்காரு. அதனாலதான் அவர் இங்க வர்றாரு. இல்லாட்டி கிருஷ்ணா ஏன் இங்க வரணும்? கிருஷ்ணர் ஏன் இந்த பூமியில அவதரிக்கணும்? ஏன் பல்வேறு அவதாரங்கள் செய்யணும்? ஏன்னா கிருஷ்ணா நம்மளே நினைச்சிட்டு இருக்காரு. ஜீவாத்மா என்ன விட்டு போயிட்டான் இல்லையா? சொத்தை இழந்துட்டா நம்ம தான் நினைச்சிட்டு இருப்போம். காரு நம்மள நினைக்குமா? நான் ஒரு காரை வித்துட்டேன், இல்ல கார் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க, இல்ல என் கார் யாரும் திருடிட்டு போயிட்டாங்க, இல்ல என் காரை நான் தொலைச்சிட்டேன், காரை என்ன நினைச்சிட்டு இருக்குமா? நான் தான் காரை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அது என்ன ஆச்சு, எங்க இருக்குன்னு தெரியாது, எங்க போச்சுன்னு தெரியாது. தேடி போறேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், சர்ச் பண்றேன், தேடி போறேன். அதே மாதிரிதான் கிருஷ்ணா என்ன பண்றாரு, இந்த ஜீவாத்மா என்ன மறந்து இருக்காங்க, அறியாமல் இருக்காங்க, என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க, அவர் தேடி வர்றாரு. சோ கிருஷ்ணா எப்போ நம்மள நினைச்சிட்டே இருக்காரு, அது நம்ம தான் அவர் மறந்துருக்கோம். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, கிருஷ்ணா எப்போ நம்மள நினைச்சிட்டு இருக்காரு, கிருஷ்ணனுடைய தூய பக்தர்கள் பகவானை நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால கிருஷ்ணா அந்த பக்தர் மேல தனி கவனம் செலுத்துறாரு. அதனாலதான் இங்க கிருஷ்ணருக்கு எல்லாரும் கிருஷ்ணாவுடைய குழந்தைகள் தான். நம்ம எல்லாருமே கிருஷ்ணாவுடைய குழந்தைகள் தான். ஆனா புத்தர் போன்ற மகாத்மா கிருஷ்ணருக்கு பிரியமான குழந்தைங்க, கிருஷ்ணாவுக்கு பிரியமான குழந்தை. சோ அதனால இங்க விதுரர் கேள்விப்பட்டாரு, பகவான் தன்னை பத்தி பேசியிருக்காரு. உத்தவர்கிட்ட பகவான் தன்னை பத்தி பேசியிருக்காரு கேள்விப்பட்டோன்னே விதுரர் கண் கலங்குறாரு. கிருஷ்ணன் ஞாபகம் வச்சிருக்காரு. இதுதான் சுதாமாவுக்கு நடந்தது. சுதாமா நினைச்சிட்டாரு, நம்ம சின்ன வயசுல கிருஷ்ணரும் நானும் ஒன்னா படிச்சோம் ஸ்கூல்ல, இப்ப என்ன ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியாது. கிருஷ்ணாவும் நானும் சின்ன வயசுல 5-6 வயசு குழந்தை பருவம். நமக்கு தெரியுமா குழந்தை பருவத்துல என்ன பண்ணணும்னு? நம்ம அம்மா சொன்னாதான் தெரியும். ஒரு ஒரு
ஒரு பருவம் வர வரைக்கும் நம்ம குழந்தையில என்ன நடந்ததுன்னு தெரியாது. 5, 6 வயசுல நம்ம என்ன பண்ணோம் எப்படி தெரியும். ஆனா கிருஷ்ணா ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. சுதாமா நினைக்கிறாரு, நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிருஷ்ணாவை பார்க்க போறேனே, அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாரோ, என்ன மறந்துருப்பாரோ. கிருஷ்ணா பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. குருகுலத்துல ஒன்னா படிக்கும்போது நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம குருவுக்காக விறகு எடுத்துட்டு வர போனோம் யாகத்துக்கு. அந்த மழையில மாட்டிக்கிட்டோம். அன்னைக்கு ராத்திரி உள்ள போவே முடியல, பெரிய மழை பெஞ்சது. அவர் குரு நம்மளை தேடி வந்தாரு, இதெல்லாம் சொல்றேன். சுதாமா கண்ணுக்கு கண்ணீர் வருது. கிருஷ்ணா என்ன மறந்துருப்பாரு நினைச்சு இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காரு. கண்ணுல கண்ணீர் வருது. இந்த கண்ணீர் ஆனந்தத்தினால வருது. இந்த கண்ணீர் ஆனந்தத்தினால வருது. அதே மாதிரிதான் விதுரர் கண்ணீர் வருது. கிருஷ்ணன் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. கிருஷ்ணர் யாரு? முழுமுதற் கடவுள். அவருக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். அவர் கோடிக்கணக்கான பக்தர்கள். அவர் கோடிக்கணக்கான ஆக்டிவிட்டிஸ் பண்றாரு. பகவான் லட்சோபலட்சமான சேவகர்கள், கோடிக்கணக்கான சேவகர்கள் பகவானுக்கு இருக்காங்க. அவர் கோடிக்கணக்கான லீலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லீலைகளுக்கு மத்தியில சிருஷ்டிப்பு லீலா, சோமனி லீலா, இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கிறாரு, எவ்வளவோ அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடியிலும் கிருஷ்ணா விதுரர் நினைச்சிருக்கிறேன். இப்படி விதுரருக்கு எப்படி இருந்திருக்கப்போ, கிருஷ்ணா என்ன நினைச்சாரா? எவ்வளவு கோடிக்கணக்கான கோபிகள் இருக்காங்க கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண. கோடிக்கணக்கான லட்சுமிகள் இருக்காங்க. பிரம்மா சிவன் போன்ற பெரும் பக்தர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில கிருஷ்ணா என்னை நினைச்சாரா? எப்போதும் நான் கிருஷ்ணரை மறப்பதில்லை பிரபு. இப்போது அவரை அதிக மன உணர்வோடு வணங்குகிறேன். மகிழ்ச்சி, பற்றற்ற மகிழ்ச்சி. சோ என்ன ஆயிடுச்சு? விதுரர் எப்படி ஃபீல் பண்றாரு பாருங்க. விதுரர் என்ன ஃபீல் பண்றாரு? கிருஷ்ணாவுக்கு அருகாமையில எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க. கிருஷ்ணர் கூட எப்பவுமே சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில கூட கிருஷ்ணா என்ன நினைச்சிருக்காரா? அவர் கண்ணு அப்படி கண்ணீர் வருது, ஆனந்த கண்ணீர். நம்ம கண்ணுக்கு கண்ணீர் வருது, பூரா கவலையிலையும் தொந்தரவுலையும் வருது. கவலையில தான் கண்ணீர் வருது. ஆனந்தத்தில் இன்னைக்கு நம்ம கண்ணில் கண்ணீர் வந்தது. எப்ப பாரு கவலை, வருத்தம், துக்கம், இப்படிதான் கவலை, கண்ணீர். ஆனா இந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, இது பக்தியில பரவச நிலை ஏற்படும் போது வரும். ஜெய ஜெகநாத் சுவாமி. பக்தியில பரவச நிலை ஏற்படும் போது வரும். சோ விதுரருக்கு புலகாயுதம் அடைஞ்சாரு. கிருஷ்ணா தன்னை நினைச்சாரு. அவர் கண்ணில் இருந்து அப்படி கண்ணீர். இந்த அழுகை தான் பக்தி தொண்டின் முன்னேற்ற பாதையில் கடைசி. ஒருத்தர் பக்தியில பக்குவம் ஆயிட்டாரு, ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில பக்குவம் ஆயிட்டாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் ஜெபம் பண்ணும்போது கண்ணுல கண்ணீர் வரும். கிருஷ்ணா பத்தி கேட்கும் போது கண்ணீர் வரும். கிருஷ்ணர் நினைச்சு அழுக வரும். அவரால் இந்த உலகத்துல வாழ முடியாது. கிருஷ்ணர் இல்லாம வாழ முடியாது. நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாதோ, ரொம்ப அடிக்கடி சொல்றாரு. நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாதோ, அந்த மாதிரி பகவான மறந்து பக்தனால் வாழ முடியாது. நயனம் கலதஸ்ருதாரயா வதனம் கத்கதருதயா கிடா உலகை நிசிதை பபுகதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி. கிருஷ்ணா, எனக்கு எப்போ அந்த நாள் வரப்போகுது? சைதன்யா அப்படி என்ன சொல்றாரு? எனக்கு எப்ப அந்த நாள் வரப்போகுது? எனக்கு எப்ப அந்த நாள் வரப்போகுது? எந்த நாள்? உங்க நாமத்தை சொல்லும் போது கண்களுக்கு கண்ணீர் வரணும். நயனம் கலதஸ்ருதாரயா வதனம் கத்கத ஹிருதயா, தொண்டையெல்லாம் அடைக்குது. அப்படி பகவான் நாமத்தை சொல்ல முடியாம கண்ணிலிருந்து அப்படி கண்ணீரா வருது. தொண்டையெல்லாம் அடைக்குது. நாமெல்லாம் தழுதழுக்குது. உடம்பெல்லாம் மயிர் பிச்சுட்டு நிக்குது. எப்ப அந்த நாள் வரப்போகுது? நம்மளும் நினைச்சிட்டு எப்ப இந்த உடலை விட்டு போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எப்ப அந்த நாள் வரப்போகுது? இந்த ஜட உலகத்துல இருக்கிற எல்லாருமே எப்ப அந்த நாள் வரப்போகுது, எப்ப ஏன் இந்த பாடி விட்டா போதுன்னு தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம எதை எதிர்பார்க்கணும்? எப்ப அந்த நாள் வரும்? நான் பகவான் நாம சொல்லும்போது என் கண்ணுல கண்ணீர் வரும். எப்ப நான் பகவான் நாம சொல்லும் போது என் தொண்டை தழுதறுக்கும், நான் தழுதறுக்கும், தொண்டையெல்லாம் அடைக்கும், கண்ணுக்கு கண்ணீர் வரும், ரோமங்கள்லாம் மயிர். எப்ப நடக்க போகுது? அதுக்காக ஏங்கணும். சோ இதுதான் எண்டு. பக்தியில எண்டு இது. பக்தியில எண்டு இதுதான். பக்தியில எண்டு. ஒரு பக்தன் எப்படி பக்தியில உன்னத நிலை அடைச்சிட்டாரு? ஒரு பக்தர் பக்தியில உன்னத நிலை அடைச்சிட்டாரு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் கிருஷ்ணா பத்தி கேட்டா அவர் அழுகுவது. பொன்றிக்கு வித்யாநிதி பாகவத்துல ஒரே ஒரு ஸ்லோகம் தான் கேட்டாரு. அவபக்கியம் ஸ்தான கால கூடம். நம்ம வருஷம் படிக்கிற மனப்படம் பண்ணி மறந்து போகுது. அந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே அவர் கண்ணுக்கு அப்படி கண்ணீர் வருது. உடம்பெல்லாம் பயிர் குத்திட்டு அப்படி குர்த்தாவெல்லாம் கிழிச்சு கிருஷ்ணா 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 அப்படி கரண்டு உண்டு கரண்டார். அப்படியே சமாதி ஆயிட்டாரு. 6 மணி நேரம் அப்படியே மூச்சு அடைஞ்சிருந்தார். ஓகே.
சோ பகவானிடம் கொண்ட அன்பு பெருக்கினால் வாய்விட்டு அழக்கூடியவர் பக்தி மார்க்கத்தின் வெற்றி பெற்றவர் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்ம எப்போ பக்தி மார்க்கத்துல வெற்றி அடைகிறோம்? பகவானை பத்தி கேட்கும் போது, பேசும்போது, இல்ல பாடும்போது அழுக வரும். பகவானை நினைச்ச மாதிரி வாய் விட்டு அழணும். அப்பதான் வெற்றி அடைஞ்சிட்டோம். நம்ம இப்பதான் ஸ்டார்டே பண்ணிருக்கோம். அது எண்டு, அது முடிவு. இப்பதான் துவக்கம். இப்பதான் நம்ம சேர்ந்திருக்கோம். வேற ஸ்டூடெண்ட், மாணவரா இருக்கோம். பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா பக்தி பண்ணும்போது முதல்ல திறக்கணும் சாவியை போட்டு. தூங்கிட்டு இருக்கிறவங்க எப்படி பிரேமம் வரும்? தூங்கிட்டு இருக்கிற பிரேமம் எல்லாம் வருகாது. தூக்கத்தில் எப்படின்னா கோபம் தான் வரும் இல்லையா? தூங்கிட்டு இருக்கிறத போய் நீ தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னா கோபம் தான் வரும். நான் தூக்கத்தை ஏன் இருக்கிறேன்? இப்ப நம்ம கிருஷ்ண பக்தி பண்ண சொன்னா கோபம் வருது. என்ன கிருஷ்ண பக்தி பண்ண சொல்றீங்க? ஏன்னா எனக்கு பிரேமம் இல்லை, எனக்கு ஜட உலகத்து மேல பற்று, அட்டாச்மெண்ட், சோம்பேறித்தனம், காமம், இதெல்லாம் தடுக்குது நம்ம கிருஷ்ணாவாசம் ப்ராக்ரஸ் பண்ண விடாது. அதனால இந்த தூங்கிட்டு இருக்கிற முதல்ல வெளிப்படை செய்யணும். கிருஷ்ணனோட வெளிப்படை செய்யணும். அப்ப தொடர்ந்து கிருஷ்ணா பத்தி கேட்கணும், நாமத்தை கவனமா ஜபிக்கணும், பிரயத்தப்படணும், முயற்சி பண்ணணும், கடும் முயற்சி பண்ணணும். சோ இப்படி உத்தவர் விதுரர் இவ்வளவு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காருங்க, எவ்வளவு உற்சாகமான ஒரு பக்தரா இருக்காரு. தேடி தேடி போய் கேட்கிறாரு. அதுல கேட்கல ஆனந்தம் அடைகிறாரு. அதனால நமக்கு பிரயோஜனமாகுது. நமக்கு இதெல்லாம் கேட்கணும், படிக்கணுங்கிற ஆர்வம் வரும். நாமளும் இதுல பகவானுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால பாகவதம் நமக்கு ஒரு வரப்பிரசாதம், கிஃப்ட். கிருஷ்ணா கொடுத்த கிஃப்ட் நமக்கு பாகவதம். பாகவதர்கள், பாகவதர்கள் பக்தி தொண்டு, பகவான் நமக்கு பெரிய கிஃப்ட். இதை தொலைச்சிட்டோம்னா நீ எப்படி தேட முடியும் தெரியாது. இப்ப கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைச்சாச்சு. தொலைஞ்சு போனது நமக்கு கிடைச்சிருச்சு. பிரபுபாவுடைய கருணையால, சைதன்ய மாவுடைய கருணையால, குருவோடைய கருணையால நான் கிருஷ்ண பக்தியை தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு எல்லாம். இப்போ இஸ்கான்ல வந்ததுனால நம்ம தொலைஞ்ச பொருளை கிடைச்சிருச்சு நமக்கு. பட் இதுல எப்படி அந்த ஆழத்துக்குள்ள போய் இந்த பிரேமத்தில் கண்ணிலிருந்து வரப்போகுது. இப்ப கிருஷ்ண பக்தி தான் நான் தொலைச்சிட்டேன். சோ நம்ம வேற எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேற எதுவும் தேட வேண்டாம். நம்ம தேடிட்டு இருந்த பொருள் இதுதான் தெரிஞ்சு போச்சு. நான் தொலைச்சது இதுதான், கிருஷ்ண பக்தி தான் தொலைச்சிட்டேன், கிருஷ்ண உணவு தான் தொலைச்சிட்டேன், கிருஷ்ணர் தான் தொலைச்சிட்டேன். சோ இதுதான் நான் தேடிட்டு இருந்தது, இது கிடைச்சாச்சு. இதுல எப்படி பர்ஃபெக்ஷன் ஆகுது. சிம்பிளி ஒண்ணும் பண்ண வேண்டாம். பிரபுபார் என்ன சொல்லி கொடுத்தாரு, குரு என்ன சொல்றாரு, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. உற்சாகமா இருக்கணும். சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டு உற்சாகமா நம்ம செயல்பட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அது எப்போன்னு தெரியாது. அது குருவுடைய கருணையிலையும் கிருஷ்ணாவுடைய கருணையிலும் நம்ம முயற்சி பண்றதுல இருக்கு. हरे कृष्ण। रंगराज श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय।